என்ன தம்பி எப்பவும் வெள்ளன வருவ, இன்னைக்கு என்ன கடைய மூடுற நேரத்துக்கு வந்திருக்க? ஆமாக்கா, இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு கழிச்சு திங்கக்கிழமை. இது தெரியாதா உனக்கு? இன்னைக்கு என்ன நாள்? 7ஆம் தேதி சாக்லேட் டே, 8ஆம் தேதி டெடி பியர் டே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே பிப்ரவரி 14ஆம் தேதி. அதனாலதான் என் ஆளை பார்த்துட்டு வந்தேன். உனக்கெல்லாம் ஒரு ஆள் இருக்காடா? உங்க கையிலேயே ஆட்சி இருக்கிறப்ப எனக்கு ஆள் இருக்காதா? நல்லது தம்பி, சூப்பரா பேசுறியே. சரி, இன்னைக்கு என்ன கதை? சட்டசபையில 110 விதியின் கீழே பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அவங்க 2021ல 19,000 வேலை வாய்ப்புகளை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர்களுக்கு நான் வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. இப்ப அதை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதான் இல்ல. இப்ப அந்த ஆசிரியர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரோட்ல உட்காந்து பிச்சை எடுத்து போராட்டம் பண்ணிருக்காங்க. உங்க ஆட்சியோட அவலத்தை பாத்தீங்களா? தம்பி, எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும்ன்றதுதான் எங்க தலைவரோட எண்ணம். சரியா? இருக்கிற எவ்வளவு வேலை இருக்குமோ அதுக்கேற்ற ஆளுங்க தான்ப்பா எடுக்க முடியும். என்னப்பா எல்லாரும் டீச்சர் ட்ரைனிங் தான் ஈஸியா கிடைக்குது, டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுக்கிட்டு நான் ஆனா கவர்மெண்ட் டீச்சர் தான் ஆவேன், கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன், எனக்கு வேலை கொடுங்க வேலை கொடுங்கன்னு கேட்டா எப்படி எத்தனை பேருக்குப்பா கொடுக்க முடியும்? இருக்கிறது இத்தனோட்டு பள்ளிக்கூடம் தானே. மக்கள் சொல்றாங்கக்கா, சரி அதை நான் ஏதோ கேட்டுக்கிறேன். ஆனா அந்த ஆசைய வாக்குகளா அறுவடை பண்ணது நீங்க தானே. 110 விதியின் கீழே 2021 நீங்க தான் பேசுனீங்க. தம்பி, 1008 விஷயத்த எங்க தலைவர் சொல்லுவாரு. ஆட்சி அமைக்கணும்ன்றதுக்காக செய்ய மாட்டாரு. இல்லப்பா, ஆட்சி அமைக்கணும்ன்றதுக்காக இஷ்டத்துக்கு அள்ளி விடுவான். அதெல்லாத்தையும் நம்பிக்கிட்டு எங்க தலைவருக்கு ஓட்ட போட்டுக்கிட்டு நீங்க தான் சொன்னீங்க செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டா எப்படி சொல்றதுதான்? செஞ்சிருவாமா எல்லாத்தையும்? சரி, வாக்குக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்கீங்களாமே, அதை 5 வருஷத்துக்கு டிவைட் பண்ணி பார்த்தா ஒரு நாளைக்கு 2 ரூபா தான் வருது. 5000 ரூபாய் டிவைட் பண்ணி பார்த்தா அப்ப ஒரு நாளைக்கு ஒரு வாக்கு 2 ரூபாய்க்கு ரேட்டு கொடுத்து வாங்கிருக்கீங்க. தம்பி, என்ன பேசிட்டு இருக்க? வாயில அடி. இது ஒண்ணும் ஓட்டு கொடுத்த காசெல்லாம் கிடையாதுப்பா. இந்த மகளிருக்கு மாசம் மாசம் தலைவர் கொடுத்துட்டு இருக்காருல, இந்த ஓசி 1000 ரூபாய், இந்த மேக்கப் எல்லாம் போடுறதுக்கு அந்த பணம் இந்த எலெக்ஷனுக்காக நிறுத்த போறாங்க போல. இந்த மத்திய அரசு பிளான் பண்ணி அந்த பணத்தை தடுத்து நிறுத்த போகுது போல. அதனாலதான் தலைவர் அவங்க நிறுத்தினாலும் பரவாயில்ல நான் முன்கூட்டியே கொடுத்துருக்காரு. அப்ப மத்திய அரசாங்கம் தான் இந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்களா? எப்பா குடுக்குறாருல எங்க தலைவரு, அத வந்து தடுத்து நிறுத்த பார்த்தாவோ. அது எப்படி நீங்க குடுக்கலாம்? எலெக்ஷன் வருது, ஓட்டுக்காக குடுக்குறீங்களா நோட்டுக்காக குடுக்குறீங்களான்னு உன்ன மாதிரி 4 பேர் நாதாரித்தனமா பேசினா என்ன பண்றது? அதனால தலைவரு எவன் என்ன சொன்னா என்ன, நம்ம கொடுத்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி 5000 ரூபாய் போட்டாரு. லேடிஸுங்க எல்லாம் பாக்கணுமே, அந்த 5000 ரூபாய் எடுத்துக்கிட்டு சிறகடிச்சு பறந்துட்டு இருக்காங்கப்பா. சரிக்கா, ஒரு ரகசியத்தை சொல்றேன். என் ஆள் வீட்லயும் 5000 ரூபாய் வந்துச்சு அவங்க அம்மாக்கு. அந்த 5000 ரூபாய் வந்த மேட்டர் அவங்க அம்மாக்கு தெரியாது. அதை எடுத்துட்டு வந்தா அதை வச்சுதான் நீங்க சென்னை முழுக்க சுத்தணும். வெக்கமா இல்ல? பபாபுரோட காசை வாங்கி செலவு பண்ணிட்டு ஊர் மேய்ச்சிட்டு வந்து அதை பெருமையா வர சொல்லிட்டு இருக்க. எங்க தலைவர் கொடுத்த 5000 ரூபாய் வாங்கி செலவு பண்ணி சுத்திட்டு இருந்த நாதாரி எங்க தலைவரையே தப்பா பேசுறீங்க. அது ஏன் காசு எப்படின்னு கேளுங்க. எப்படி? இந்த டாஸ்மாக்ல வாங்குற வருமானத்தை வச்சுதான் அதை கொடுக்குறீங்க. அப்ப நீ டாஸ்மாக்ல வாங்கி குடிச்சுன்னு மூளைக்கு மூளை முழுந்து கிடப்பியா? நான் டாஸ்மாக் போக மாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போவாங்க. அப்ப என் ஃப்ரெண்ட்ஸோட காசு தான் எனக்கு வந்திருக்கு. உன் ஃப்ரெண்ட்ஸ் போவாங்களா இல்ல நீ போய் முதல்ல குடிப்பியா? உண்மையை சொல்லு. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் போவாங்க. சரி சரி, ஓகே. மூஞ்சிய பார்த்தாலே தெரியுதுப்பா ஃப்ரெண்ட்ஸ் போவாங்களா யாரு போவான்னு. சரி மக்களே, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க, வேற பார்த்தா குடிக்கார மாதிரி இருக்கா இல்லையான்றத. சரி, ஒரு உலக செய்தி சொல்லிட்டு கிளம்புறேன். சொல்லு. பங்களாதேஷ்ல எலெக்ஷன் வரப்போகுதுன்னு ஏற்கனவே சொன்னேன்ல. ஆமா. இன்னைக்கு ரிசல்ட்லாம் வந்து தாரிக் ரஹ்மான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 17 வருஷமா வெளிநாட்டுல தலைமறைவா இருந்தாரு. பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டின்னு. அவங்களுடைய அம்மா இப்பதான் சமீபத்துல இறந்து போனாங்க. அவங்களோட கட்சியோட தலைவரா இருந்துட்டு வெளிநாட்டுல இருந்து செயல்பட்டாரு. இப்பதான் சமீபத்துல 3 மாசத்துக்கு முன்னாடி வந்தாரு. இப்ப அவர் தலைவராயிட்டு இருக்காரு அந்த நாட்டுக்கு. இன்னைக்குதான் கவர்மெண்ட் அமைஞ்சிருக்கு. பாப்போம் நம்ம இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாங்களா ஆதரவா செயல்படுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாலஜூஸ் மாதிரி. சரிப்பா, பொறுத்து இருந்து பாப்போம். கடைய மூடுற நேரமாச்சு, வாயை மூட்டு கிளம்பு. என்ன அக்கா ஒரே சாலியா இருக்கிய? எங்க தலைவர் தான் 5000 ரூபாய் கொடுத்தாருல, அததான் எடுத்து செலவு பண்ணிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கேன்ப்பா. அந்த 5000 என்னமோ வச்சிருக்க? உன் வீட்டுக்காரர் புடிங்கிட்டு போலையா? தம்பி, என் வீட்டுக்காரர் எதுக்கு புடுங்குறாரு? அதெல்லாம் புடுங்க மாட்டாரு. நாங்க தான் இந்த தேவையானதெல்லாம் வாங்கி இந்த ஜெயக்கடா இட்லி கடை எப்படி டெவலப் பண்றதுன்னு பாத்துட்டு இருக்கேன். சரி, இப்ப இதுக்கு காசு கொடுத்தாரு, எதுக்கு கொடுத்தாரு இந்த காசு? அதான்ப்பா, அடுத்த 2 மாசத்துல எலெக்ஷன் வர போதுல, அதுக்கும் சேர்த்து தலைவர் கோடை காலத்துக்கெல்லாம் குதூகலமா இருக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காரு. கோடை காலத்துக்கு குதூகலமா இருக்கணும்னு கொடுத்தாரு. ஆமா. அப்ப போன வருஷம் கோடை காலத்துக்கு, அதுக்கு முந்தின வருஷம் கோடை காலத்துக்கு, அதுக்கு முந்தின வருஷம் கோடை காலத்துல காசு தரலையே, அதையும் கேட்க வேண்டியதானே? எப்பா ஏன் அப்பெல்லாம் கோடை காலம் வரலையா? கோடை காலம் வந்தப்ப வெளிநாட்டுக்கு எதுவும் போயிட்டாரா? இல்ல கொடைக்கானல்ல தான் இருந்தாரா? இப்ப அடிச்சானு வச்சுக்க, குடுக்குற காசை வாங்கிட்டு செலவு பண்ணிட்டு ஊரா சுத்துவியா, அதை விட்டுட்டு இதுக்கு காசு கொடுங்க அதுக்கு காசு கொடுங்க அந்த காசை கொடுங்க இந்த காசை கொடுங்கன்னு பேசிட்டு இருக்க நீ. இல்ல இப்ப கொடுத்தாருல, இதையே வந்து எதுக்கு ஓட்டு கொடுக்கறாரா நோட்டு கொடுக்கறாரான்னு கேக்குறீங்கல்ல, அப்புறம் எதுக்கு அந்த காசு ஏன் கொடுக்கல இந்த காசு ஏன் கொடுக்கலன்னு கேக்குறீங்க. வேணானா உங்க வீட்டுக்கு போட்டாங்கல்ல 5000 ரூபாய், அதை திருப்பி அனுப்ப சொல்லு. நாங்களாம் வாங்கலப்பா, நாங்க வாங்க மாட்டோம். நாங்க ஒண்ணும் உங்களை மாதிரி 200 ரூபாய்க்கு இல்ல. தம்பி இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத. எத்தனை பெண்கள் இன்னைக்கு அந்த 5000 ரூபாய வாங்கிக்கிட்டு ராணுவ படம் மாதிரி சுத்திட்டு இருக்காங்க தெரியும்ல? பார்த்தேன் எல்லாருக்கும் 200 ரூபாய் கொடுத்து கூட்டு வந்திருப்பீங்க. அதான உங்க கட்சியோட வேலை.
தெரியாது எங்களுக்கு. நாங்க ஒன்னும் அதிமுகவோ பாஜகவோ இல்ல காசை கொடுத்து கூட்டு வர திராவிட முன்னேற்ற கழகம் தம்பி. தெரியும் உங்க முன்னேற்றம் எல்லாம் தெரியும்ல, எதுல முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு. நேத்து பாத்தியா நம்ம தாவேகா மீட்டிங்க? பார்த்தேன். என்னத்த பேப்பரையா நீ வேறப்பா, எவனோ எழுதி கொடுத்தானே இவரு பாட்டுக்கு ஒப்பிச்சுட்டு போறாரு, பிரிச்சுட்டாரு கிழிச்சுட்டாருன்னு. ஆமா கையில இப்ப கடைசியில பாத்தியா இல்லையா, கையில சாட்டை எடுத்து சுத்திக்கிட்டு இருக்காரு. எனக்கு தீய சக்தியை விரட்ட வந்த இந்த சாட்டைன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காரு. பாத்தியா இல்லையா? அவ்வளவுதான், உங்களுக்கு இனிமே சாட்டை அடிதான் போலயே. எப்பா இந்த பாட்டு ஒண்ணு வருமே, சாட்டை எடுத்து நாட்டை திருத்துன்னு, அந்த பாட்டை கேட்டுட்டு இன்னும் சினிமாக்காரர் தானே அவரு, அதனால பெரிய ஹீரோன்னு வந்து களத்துக்கு வந்துட்டாரு. மக்கள் இந்த தேர்தல்ல ஜீரோவாக்கி ஓரம் கட்டுவாங்க. அன்னைக்கு தெரியும் திமுக கிட்ட மோதுனா என்ன நிலைமைன்னு. விஜய் ஒண்ணு சொல்லிருக்காரு, கவனிச்சியா? என்ன அது? மக்களோட கனவு சமூக விரோத, அதாவது சமூக விரோத திமுக அரச ஆட்சியில இருந்து அகற்றுறதுதான் மக்களோட கனவா. யாரு சமூக விரோத கட்சி? சமூக நீதியை பாதுகாக்கிற கட்சிப்பா எங்களுது. நீங்க ஆமா, உங்க ஆட்சியில ஏதாவது ஒண்ணு நல்லது நடந்திருக்கான்னு பாரு. என்ன ஒண்ணு நல்லது நடந்திருக்கா? அதுக்கு ஏதாவது தீர்ப்பு வந்துச்சா தம்பி? சரி அதை விடு. இப்ப கூட சமீபத்துல சிவகங்கை இருக்குல்ல, சிவகங்கை அங்க வந்து ஒரு ஆசிரியர் அங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவர்களை வச்சு கழிப்பறைய கிளீன் பண்ண வச்சிருக்காங்க. இது சமூக நீதியா? பேசு. நம்ம நீதி பேசுவீங்களே, பேசு. நம்ம இருக்கிற இடத்த நம்ம தான் சுத்தமா வச்சுக்கணும். உங்க வீட்டு பாத்ரூம்ல நீங்க தானே கழுவுறீங்க, ஆளா கூட்டு வந்து கழுவுறீங்க. அது இது ஒண்ணு. ஆமா, மாணவர்களை வச்சு கழிப்பறையை கிளீன் பண்ண விடுவீங்க, அது பள்ளிக்கூட கழிப்பறைய விடுவோம். அப்ப வேற ஆட்கள் இல்ல அங்க. எப்பா நம்ம வீட்டை நம்ம தான் சுத்தமா வச்சுக்கணும். அந்த மாதிரி நம்ம பள்ளிக்கூட கக்கூசம் நம்ம தான் கழுவணும். முரட்டு முட்டா இருக்கே உனக்கு. சும்மா எங்க தலைவரையும் எங்க ஆட்சியும் குறை சொல்லணும். எந்த குறையும் இல்லன்னா கூட என்னத்தையாவது இழுத்து பேசுவல்ல நீ. இது குறை கிடையாது, நடக்கிற நெசத்தை சொல்றேன். ஆமா நல்லா நெசத்தை சொல்லி கொழுச்சுட்டா. பாப்போம் அடுத்தலாம் அவ்வளவுதான். நீங்க சமூக நீதி பேசிட்டு வாங்க, உங்களுக்கு இருக்கு. நீ போ, நாங்க பாத்துக்கிறோம். அக்கா வணக்கம். வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன்க்கா. ஏக்கா நேத்து புறம் பாத்தீங்களா, ஒரே பேச்சு இந்த 5000 கொடுத்தத பத்தி ஓடிட்டு இருந்தது. அது ஓடி அது ட்ரெண்டிங் ஆகுறதுக்குள்ளார என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, சேலத்துல விஜய் போய் நின்னாவல்ல, ஆமா, அந்த மாநாடு அதை விட அதிகமாயி பீட் ஆகி போயிடுச்சு. அண்ணே நாங்க நினைச்சிருந்தா நாளைக்கோ இல்ல நாளை மறுநாளோ கொடுத்துருக்கலாம். எதனால அந்த சேலத்துல மீட்டிங் நடக்கும் போது கொடுத்தோம். அப்பதான் பெண்கள் எல்லாரும் நாங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம், திமுக தான் எங்க கட்சியில பெருமையா பேசுவாங்கல்ல, அதுக்காக பிளான் பண்ணி தான் அன்னைக்கு இறக்குனதுனே. அதுலதான் பெரிய குண்டத்துக்கு போட்டாவல விஜய். என்ன சொன்னாவ பாத்தீங்களா, பிள்ளைகள் அவ்வளவு மக்கள் குடியிருக்க பெண்கள் குடியிருக்க இடத்துல என்ன சொல்லுதாவோ, 5000 ரூபாய் கொடுக்காங்களா, கண்டிப்பா வாங்கிக்கிடுங்க, அது யாரு வீட்டு பணம், உங்க பணம் தானே, வாங்கி வச்சுக்கிடுங்க, ஓட்டு போடும்போது மட்டும் யாருக்கு போடணும்னு யோசிச்சு போடுங்க அப்படின்லாம் சொல்லுதாவோ. கரெக்ட் தானே? இது என்ன கதை? நாங்க கொடுக்குற காசை மட்டும் வாங்கணுமா, ஓட்ட மட்டும் அவருக்கு போடணுமாமா? எவனோ பெத்த புள்ளைக்கு இவரு பேர் வைக்கிற மாதிரி இல்ல இருக்கு. அது மாதிரி அவரு விஜய் இன்னைக்கு சொன்னாவல, அதுல ஒரு விஷயம் கரெக்ட் தான் பாத்துக்கிடுங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம போட்ட ஒரு அணுகுண்டு வந்து இப்ப பாருங்க எல்லா கட்சிகளையும் ஒரு புகைச்சல உண்டு பண்ணிருக்கு, விக்கிரவாண்டியில போட்ட அணுகுண்டு அப்படின்னு சொல்லியிருக்காவோ. பாத்தீங்களா? அவர் என்ன அணுகுண்டு போட்டாரு? அவர் தானே முதல்ல இந்த இது எடுத்துட்டு வந்தாவோ, ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அப்படின்ட்டு. நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் இன்னைக்கு காங்கிரஸ் உங்களுக்கு ரொம்ப தலைவலியா இருக்குது, அந்த விஷயத்துல தானே எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும்லாம் கேட்காவோ. கரெக்டா தானே சொல்லியிருக்காவோ விஜய் அண்ணே. அவரு வந்து ஆட்சியே இது வரைக்கும் அமைச்சது கிடையாது. அந்த சீட்டுக்கு வந்தாதான் ஆட்சி எப்படி இருக்கும், கட்சி எப்படி இருக்கும், மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்றதெல்லாம் அவருக்கு தெரியும். அவரு ஏதோ படத்தை நடிச்சுக்கிட்டு இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கு அரசியலுக்கு வந்துட்டு நாளை மறுநாள் முதல்வராகன்னு பேசிட்டு இருக்காரு. அவரு ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு சொல்றாருன்னா, பழம் தின்னு கொட்டை போட்டவர் எங்க தலைவர், அவர் எப்படி பங்கு கொடுப்பாரு? காங்கிரஸ் எங்களை விட்டு கலந்துகிட்டு போனாலும் பரவாயில்ல, ஆட்சிலையும் மங்கல அதிகாரத்திலையும் மங்கலன்னு தலைவர்லாம் நெத்தில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாருல்ல. காங்கிரஸ் பல வருடத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் தான் இருந்த தமிழ்நாட்டுல திமுக வந்தப்ப திமுக மேலேயும் இதே விமர்சனத்தை தான் வச்சாங்க பாத்துக்கிடுங்க. அதே மாதிரி திமுக தனியா இருந்தப்ப எம்ஜிஆர் தனியா போய் கட்சி ஆரம்பிச்சப்போ இதே விமர்சனம் தான். இன்னைக்கு அதே விமர்சனத்தை விஜய் மேலேயும் வைக்கிய. கொஞ்சம் கவனமா இருந்துக்கிடுங்க, யாரையும் குறைச்சி மதிப்பிடாதீங்க. கவனக்குறைவா இருந்தீங்கன்னா என்ன வேணாலும் நடக்கும். கொஞ்சம் உதாசீனப்படுத்தாம அவ என்ன சொல்றாவோ அதுக்கு ஏத்தபடி நம்ம அரசியல் பண்ணோமான்னு யோசிக்க ஆரம்பிங்க. அண்ணே அவரு என்ன வேணா சொல்லிட்டோம், அவர்லாம் எங்க தலைவருக்கு தூசி மாதிரின்னு உஃப்னு ஊதுனான்னு வைங்க, விசிலு காணாம போயிடும். பாத்துக்கா, தூசி கருவெளியில விழுந்துடாம கண்ணு தெரியாம போயிட போகுது. அண்ணா அதெல்லாம் எங்க தலைவர் பாத்து பாரு. போங்க